ஸ்ரீ குருப்பியோ நமக. 28வது திருப்பாவை பாசுரத்தோட அர்த்தத்தை பார்க்க போகிறோம். இந்த 28வது பாசுரம் ஆண்டாளின் சரணாகதி பாசுரம். ஆண்டாள் கிருஷ்ணர்கிட்ட இருந்து நோன்புக்கான உபகரணங்கள் வாங்கி கொண்டாள். நோன்பு முடிஞ்சது சம்பாவனையும் கொடுன்னு சொல்லி சம்பாவனையும் வாங்கி கொண்டாள். ஆனாலும் அதே இடத்துல ஆண்டாள் நின்றுட்டு இருந்தாளாம். கண்ணன் பார்த்துட்டு, இன்னும் பெருசாக ஏதாவது எதிர்பார்க்கிறீங்களா அப்படின்னு கேட்குறார். ஆமாம் கிருஷ்ணா, பெருசாக தான் எதிர்பார்க்குறோம் அப்படின்னு ஆண்டாள் சொல்கிறா. கண்ணன், உங்களோட அன்றாட வாழ்க்கை முறை சொல்லுங்கோ, நான் பறை கொடுக்கறதுக்கு அப்படின்னு கேட்குறார். ஆண்டாள் 28வது பாசுரத்தில் சொல்ல ஆரம்பிக்கிறார். கறவைகள் பின் சென்று காணஞ்சேர்ந்துண்போம், அறிவொன்றும் இல்லாத ஆய்குலத்து உந்தன்னை பிறவி பெருந்தனை புண்ணியம் யாமுடையோம், குறைவொன்றும் இல்லாத கோவிந்தா உந்தன்னோடு உறவேல் நமக்கிங்கொழிக்க ஒழியாது, அறியாத பிள்ளைகளோம் அன்பினால் உந்தன்னை சிறுபேர் அழைத்தனவும் சீறி அருளாதே, இறைவா நீ தாராய் பறையேலோர் எம்பாவாய். கறவைகள் பின் சென்று காணஞ்சேர்ந்துண்போம். ஆடு பசு பின்னாடியே அது போகிற இடத்துக்கு போவோம். அது காட்டுக்கு போனால் நாங்களும் பின்னாடியே போய் ஒன்றா சாப்பிடுவோம் கண்ணா. அறிவு ஒன்றுமில்லாத ஆய்குலத்து உந்தன்னை பிறவி பெருந்தனை புண்ணியம் ஞாமுடையும். எங்களுக்கு யார் கூட எப்படி பழகணும் பேசணும் என்பதெல்லாம் தெரியாது கண்ணா. ஆனால் எங்களுக்கு ஒரு புண்ணியம் இருக்குது. என்ன புண்ணியம்? எங்கள் ஆய்குலத்தில் நீயும் எங்கள் கூட பிறந்தது தான் அப்படின்னு சொல்கிறா ஆண்டாள். குறை ஒன்றும் இல்லாத கோவிந்தா. இந்த இடத்துல கோவிந்தா என்ற பெயருக்கு அர்த்தம் பசுக்களை பராமரிக்கும் தேவனே. கோனா பசு, அதை பராமரிக்கும் தேவனே தான் கோவிந்தான்னு அர்த்தம். குறை ஒன்றும் இல்லாத கோவிந்தா, எந்த குறையும் இல்லாதவரே அப்படின்னு அர்த்தம். உந்தன்னோடு உறவேல் நமக்கு இங்கு ஒழிக்க ஒழியாது. நமக்கு உண்டான உறவு யாராலும் பிரிக்க முடியாது. அறியாத பிள்ளைகளோம் அன்பினால் உந்தன்னை சிறுபேர் அழைத்தனவும் சீறி அருளாதே. அறிவொன்றும் இல்லாதவர்கள் நாங்கள். ஏதோ அன்புல கண்ணா வா போ நீ அப்படின்னு சொன்னதுனால கோபிச்சுக்காத. இறைவா நீ தாராய் பறையேலோர் எம்பாவாய். இறைவா நீதான் எங்களுக்கு வேண்டியதை கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி இந்த முடிக்கிற ஆண்டாள். ஆண்டாள் திருவடிகளே சரணம்.